Hi students, good evening. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் சொல்லிட்டீங்கன்னா குரூப் 4 2024 டைபிஸ்ட் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா வர திங்கட்கிழமை அதாவது 24 பிப்ரவரி 24ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய டவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரூப்லையும் கேட்டிருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து நிறைய ஃபோன் பண்ணி கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பேக்லாக் வேகன்சிஸ், ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ், அதே மாதிரி ஜென்ரல் கோட்டா, அதே மாதிரி ரிசர்வேஷன். ஓகேங்களா, ரிசர்வேஷன் பிசி, எம்பிசி, எஸ்சி, பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி கம்யூனிட்டி வருது பார்த்தீங்களா, அதான் ரிசர்வேஷன். அந்த ரிசர்வேஷன் அதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்குறீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், பார்த்துடலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் நெக்ஸ்ட் குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக் அண்ட் ஜிஎஸ் புக் ரைட்டுங்களா, ஒன்லைனராக கொஸ்டின் வித் ஆன்சராக ரிவிஷன் பண்ணுறதுக்கு சூப்பராக புக்ஸ் வேணும் அப்படின்னா மேலே தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட் புக் ஆர்டர் பண்ணி ஒரே நாளில் வீட்டுக்கு வர மாதிரி வாங்கிக்கலாம். ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. மேலும் டீட்டெயில்ஸ்க்கு மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா. பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேட்டுட்டு நீங்கள் புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே போல நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 டைபிஸ்ட் கவுன்சிலிங் அண்ட் ஸ்டெனோ கவுன்சிலிங். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் எதை கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். அதே மாதிரி இந்த குரூப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனும் பண்ணிக்கலாம். அதாவது கவுன்சிலிங் பற்றி நீங்கள் டிஸ்கஷனும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 அண்ட் குரூப் 2 அந்த எக்ஸாமுக்கான டிஸ்கஷன் குரூப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுற அளவுக்கு தான் இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டவுட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான குரூப்பாகவே இதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பப்ளிக் குரூப் தான். மேலே தெரியுற நேம் குரூப் 4 2024-25 கவுன்சிலிங் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபில் பண்ணுற மெத்தடாலஜி அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இப்போ ஃபில் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சிஸ். ஓகேங்களா. பேக்லாக் வேகன்சி இருந்துச்சுன்னா அந்த பேக்லாக் வேகன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண போகிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி. அது எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா. பிசி, எம்பிசி, எஸ்சி எதில் வேணாலும் இருக்கட்டும். ஸோ பேக்லாக் வேகன்சின்னு இருந்துச்சுன்னா அந்த கம்யூனிட்டியில் அந்த பேக்லாக் வேகன்சி தான் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்கு வருவாங்க. புரியுதுங்களா. ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிசர்வேஷன் தான். ஓகேங்களா. ஓகேங்களா. அந்த ரிசர்வேஷனில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷனில் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண போகிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன். ஓகேங்களா. ஜென்ரல் டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் போறீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போது ஜென்ரல் டர்னில் இருக்குது ஃபர்ஸ்ட் நாள், செகண்டு, தேர்ட் அந்த மாதிரி நீங்கள் போறீங்க அப்படிங்கும்போது ஜென்ரல் டர்ன் இருக்குதுன்னா அந்த ஜென்ரல் டர்னில் தான் நீங்கள் கேட்குற டிபார்ட்மெண்ட்டை ஃபில் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா. அப்படி நீங்கள் கேட்குற டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் டர்னில் இல்லைன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரல் டர்ன் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது வந்து ரிசர்வேஷனில். அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி. ஓகேங்களா. உங்களுடைய கம்யூனிட்டி. ஓகேங்களா. பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், பிசிஎம்மாக இருக்கட்டும், எஸ்சிஓவாக இருக்கட்டும், அண்டு எஸ்டியாக இருக்கட்டும். ஓகேங்களா. அவங்க கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது தான் என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக்கு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனில் ஜென்ரல் டர்ன் தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த ஆர்டர் படி வரிசையாக நீங்கள் போக ஜென்ரல் டர்ன் தான் ஃபில் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் கேட்குற டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக ஜென்ரல் டர்னில் தான் இருக்கும். ஜென்ரல் டர்னில் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா. நல்ல டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதுதான் ஃபில் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வேணா இல்லாத அந்த கேட்குற டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா அது வந்து கம்யூனிட்டியில் இருந்தால் கம்யூனிட்டியில் எடுத்துக்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். ரிசர்வேஷனுடைய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா. ரிசர்வேஷனுடைய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதன்படி தான் நடக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால். ஓகேங்களா. ஷார்ட் ஃபால் வேகன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது தான் என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. புரியுதுங்களா. ஷார்ட் ஃபால் வேகன்சி இப்போ நம்மளுக்கு விட்டுருக்காங்க. யாருக்குன்னா ரெண்டு கம்யூனிட்டி தான் விட்டுருக்காங்க. ஒன்று எஸ்சிக்கு விட்டுருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு விட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 83 வேகன்சிஸ் டைபிஸில் விட்டுருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 நினைக்கிறேன். ஓகேங்களா. மொத்தமாக 120 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபாலில் டைபிஸ்ட் விட்டுருக்காங்க. ஓகே. வேறு கம்யூனிட்டிக்கு எதுவும் விடல. ஆனால் பேக்லாக் வந்து பார்த்தீங்கன்னா பிசி இந்த மாதிரி எல்லாம் கூட விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. சிங்கிள் டிஜிட் தான் விட்டுருக்காங்க, இருந்தாலும் விட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஷார்ட் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. லாஸ்ட்டாக தான் ஷார்ட் ஃபாலை ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஷார்ட் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் ஃபில் பண்ணுவாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்லாக் ஃபர்ஸ்ட்.
ஓகேங்களா. பேக்லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன், அதாவது கம்யூனிட்டியில் இருக்கிற சீட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து மூணாவதாக தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபால் வந்து ஃபில் பண்ணுறாங்க. புரியுதுங்களா. இந்த ஷார்ட் ஃபால் வந்து எப்போ ஃபில் பண்ணுறாங்கன்னா மூணாவதாக தான் இந்த ஷார்ட் ஃபாலை ஃபில் பண்ணுறாங்க. புரியுதுங்களா. ஷார்ட் ஃபால். ஓகேவா. இந்த ஷார்ட் ஃபால் ஃபில் பண்ணும்போது என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதையும் இந்த ஷார்ட் ஃபாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் தான் கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா. இந்த ஷார்ட் ஃபால் இப்போ எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் இருக்குது அப்படின்னா எஸ்சி ஜென்ரலில் வந்து ஆல்ரெடி ஒரு போஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு 100 போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஷார்ட் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 83 போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து 183 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஓகேங்களா. எஸ்சி ஜென்ரலில் கொண்டு போய் வைக்கிறாங்க. புரியுதுங்களா. சரி ரைட்டு. இப்போ இது எப்படி இதை ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்சி ஜென்ரலில் ஃபர்ஸ்ட் இந்த 100 இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த 100 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன டிபார்ட்மெண்ட்டு, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கமர்ஷியல் டேக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சீட் இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த 100க்குள்ள இந்த 100 ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சீட் இருக்குது. ஷார்ட் ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட் இருக்குது. ஓகேங்களா. ஷார்ட் ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சீட் இருக்குது. ஓகேங்களா. இந்த 15 + 5 இது 2 20 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் இருக்குது. ஆனால் இந்த 15 சீட் ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கமர்ஷியல் டேக்ஸில் இருக்கக்கூடிய இந்த 15 சீட்டு ஃபில் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன போயிருன்னா இந்த ஷார்ட் ஃபால் ஓப்பன் ஆயிரும். இந்த கமர்ஷியல் டேக்ஸ் ஷார்ட் ஃபால் இருக்கக்கூடிய இந்த 5 என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். இதையும் நம்ம என்ன பண்ணலாம், உடனே கண்டினியூவாக எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இது ஃபில் ஆகணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஜென்ரல் இருக்கக்கூடிய கமர்ஷியல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகணும். அந்த 15 சீட் இருக்குதுன்னா அது ஃபில் ஆகணும். அது ஃபில் ஆனால் ஷார்ட் ஃபாலில் இருக்கக்கூடிய அதே கம்யூனிட்டி அதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேகன்சி உடனே வந்து என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். அது எல்லாத்துக்குமே நீங்கள் பொறுத்துக்கலாம். ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 இருக்குது. ஷார்ட் ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இருக்குது அப்படின்னா இந்த 50 முடிஞ்சிச்சுன்னா உடனே இந்த 20 ஓப்பன் ஆயிரும். புரியுதுங்களா. இந்த 50 முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே இந்த 20 என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே பொருந்தும். ஓகேங்களா. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே பொருந்தும். அதில் இருக்கக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 தான் இருக்குது ஜென்ரலில் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. இப்போ ஷார்ட் ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குது அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் 10 எடுத்துட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக என்ன ஆயிரும், இந்த ஷார்ட் ஃபாலில் இருக்கக்கூடிய 5 ஓப்பன் ஆயிரும். அடுத்தடுத்து வரவங்க வேணும்னா எம்ப்ளாய்மெண்ட் வேணுங்கிறவங்க அவங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, புரியுதுங்களா, கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபில் ஆயிடுச்சுன்னா உடனே ஷார்ட் ஃபால் அந்த டிபார்ட்மெண்ட் இருந்தால் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா. அப்போ போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா. அதை போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் ஓப்பன் ஆகிற மெத்தடு. ஷார்ட் ஃபாலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு தான். புரியுதுங்களா. இப்படி தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டர் படி தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஃபில் பண்ணுவாங்க. புரியுதுங்களா. பேக்லாக்கு, ரிசர்வேஷனு, ஷார்ட் ஃபால். ரிசர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. புரியுதுங்களா. ஜென்ரல் டர்ன் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வைஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. புரியுதுங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.